இனியும் மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 262 நகுலவதி தில்லைத்தேவன், லண்டன், டென்மார்க் செய்தி. டென்மார்க்கின் இப்போதைய ராணி மேரி அவர்களுடைய தந்தையார் காலமானார். 12ஆம் திகதி சித்திரை மாதம் அன்று ராணியின் தந்தை ஆஸ்திரேலியாவில் காலமானார். பேராசிரியர் ஜோன் டால்க்லீக் டொனால்ட்சன் அவர் 84 வயதில் காலமானார் என்று டெனிஸ் அரச குடும்பம் இதனை அறிவித்திருக்கிறது. பங்குனி 26ஆம் ஆண்டு அவர் அங்கு சென்ற போது எடுத்த கருப்பு வெள்ளை உருவப்படங்களை வெளியிட்டது. பங்குனியில் கடைசியாக தந்தையாரை சந்தித்தார் ராணி மேரி அவர்கள். அவரது அவரது தாய்மொழியான ஆங்கிலத்தில் இரங்கல் செய்தியை அனுப்பி இருந்தார். 16/4/26 அன்று டென்மார்க்கின் ராணி மார்க்ரெட்டின் 86வது பிறந்த தினத்தை டென்மார்க்கில் கொண்டாடியிருந்தார்கள். டென்மார்க்கின் பிரெடஸ் போக்கில், அதாவது அவைண்ட மாளிகையில், அரச மாளிகையில் மன்னர் பிரெடிக்சன், ராணி மேரி ஆகியோருடனும் ராணியின் சகோதரியான கிரேக்க ராணி ஆண்ட் மேரி ஆகியோருடன் சேர்ந்து இந்த முன்னாள் பேரரசின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ராணி மேரியின் தந்தை மரணத்துக்கு பின்னர் அவர் இந்த பிறந்த நாள் அன்றுதான் வெளியில் அவர்களுடன் சேர்ந்து வெளியிலே தோன்றினார். டென்மார்க் மன்னர் பிரெடிக்சனின் இளைய பிள்ளைகளும் 15 வயதான இரட்டை சிறுவர்கள் வின்சிஸ்டன் இளவரசி ஜோசப்பினும் சனிக்கிழமை உறுதிப்படுத்தல் சடங்கை கொண்டாடினார்கள். அரச மரபு குடும்பத்தின் துயரம் வரை இளவரசரும் இளவரசியும் டெனிஸ் அரச குடும்பத்தின் புதிய அத்தியாயத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நாளை முன் நிறுத்தி இருக்கிறார்கள். டென்மார்க்கின் முடியாட்சி 935 ஆண்டு வரை நீண்டது. உலகத்தின் மிக பழமையான முடியாட்சிகளில் ஒன்றாக திகழ்கிறது. இப்போதைய மன்னர் 10ஆம் பிரெடிக்சன் தாயார் 2ஆம் மார்க்ரெட் ராணியின் திடீர் பதவி விலகலை தொடர்ந்து 24 தையில் அவர் அரியணை ஏறினார். 23ஆம் ஆண்டு இறுதியில் 53 ஆண்டுக்கு மேலாக நாட்டின் தலைவராக பணியாற்றிய பிறகு தனது பட்டங்களை துறப்பதாக திடீரென்று தொலைக்காட்சியில் அறிவித்தார். 900 ஆண்டுகள் காலத்தில் தானாக பதவி விலகியவரும் இவரே ஆவர். லண்டன் செய்திகள். 3ஆம் உலகப் போர் வந்தால் பிரித்தானியாவில் பாதுகாப்பாகவும் அபாயகரமாக இருக்கும் நகரங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. 3ஆம் போர் வெடித்தால் லண்டனின் மான்செஸ்டர், லண்டன் மற்றும் பர்மிங்ஹாம் ஆகிய பகுதிகளில் அதிக மக்களை கொண்ட இடங்கள் பாதுகாப்பற்ற இடங்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்கொட்லாந்தின் தலைநகர பகுதிகளிலும் வேல்ஸின் பல பகுதிகளிலும் அணுவாயுத தாக்கத்தில் இருந்து தப்பிக்க வாய்ப்புள்ள இடங்களாக பாதுகாப்பாக கூறுகிறார்கள். மேலும் இராணுவ பகுதிகள், போக்குவரத்து மையங்களை அண்டிய பகுதிகள், அரசாங்க மையங்கள் இருக்கும் பகுதிகள் அதிக ஆபத்தான பகுதிகளாகவும், உணவு உற்பத்தி திறன், இயற்கை வளங்கள் உள்ள இடங்கள் போர்க்காலத்தில் வாழ சிறந்த இடங்களாக கருதப்படுகின்றன. மேலும் பாரங்கூடியதால் 6 பேரை வெளியே இறங்க சொன்ன ஈஸி ஜெட் விமானம்
சான்ஸ்லேட்டிலிருந்து லிவர்பூல் செல்ல இருந்த ஈஸிஜெட் விமானம் பாரம் கூடியதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக 6 பயணிகளை இறங்குமாறு கேட்டனர். காற்றின் பகுதி, அதாவது போக்குவரத்து வழி காரணமாகவும் நிறை கூடிய காரணத்தினால், பாரம் கூடியதனால் இந்த நிறையை குறைக்க வேண்டி இருப்பதற்காக அதற்காக அந்த இறங்கும் பயணிகளுக்கு தலா 500 யூரோ தருவதாகவும் அவர்கள் கூறினார்கள். இறுதியில் 6 பயணிகள் இறங்கிய பின்னர் பல மணி நேரத்தின் தாமதத்துக்கு பின்னர் அந்த விமானம் புறப்பட்டது. லண்டனில் உள்ள தொடருந்து சேவைகள் இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் திங்கள் 20ஆம் தேதியில் இருந்து 26 ஞாயிறு வரை பல இடங்களில் இடையூறு ஏற்படும் எனவும் இரவு சேவைகள் பாதிக்கப்படும் எனவும் அந்த புகையிரத ஸ்தாபனம் தெரிவித்திருந்தது. வெளியே செல்பவர்கள் அவர்களது பயண விவரங்களை முதலிலே ஆராய்ந்து அதன் பின் சரிபார்த்து செல்லுமாறு வேண்டப்பட்டிருக்கிறது. பல வழித்தடங்கள் திருத்த வேலைகளால் மூடப்பட்டிருக்கிறது. அதாவது குழாய் டியூப் சேவைகள் பல நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நௌலவதி தில்லை தேவன். நன்றி, வணக்கம்.